2020 இது மாதிரி குறைந்த நாட்கள்ல ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதின எல்லாரும் இன்னைக்கு குரூப் 2 அதிகாரிகளாக இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வரமா சாபமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் மாணவர்கள்ட்டையும் டெலகிராம் சேனல்லையும் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, வரமா சாபமான்னு கேட்டிருக்கும் போது டெலகிராம் ஸ்டூடெண்ட்ஸ் வரம்னு சொன்னவங்க 43% தான். அதே சதவீத மாணவர்கள் யூடியூப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது சாபம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னா 99% இது வரம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எவ்வளவு சார் இருக்கும்? 22,000 பேர் என்ன பண்ண போறாங்க? மெயின்ஸ் தேர்வுக்கு படிக்க போறாங்க. ஆனா 5500 நபர்கள் மட்டுமே தான் உங்களுடைய காம்படிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த 2A மெயின்ஸை படிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ரைட்டா? ஸ்டடி பிளான் அவங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல. எந்த சப்ஜெக்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரியுதான்னு கேட்டா இல்ல. சயின்டிபிக் மெத்தடா கட் ஆஃப் தாண்டி எடுக்கிறதுக்கான பிளான் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. எழுத்து தேர்வான தமிழ் எலிஜிபிலிட்டியில 6% மாணவர்கள் ஃபெயில் ஆக போறாங்க. ஆப்சன்டிஸா மட்டும் 5000 மாணவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பார்த்தா இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க 5500 நபர்ல ஒரு நபரா இருப்பீங்க அப்படிங்கறத அடிச்சு சொல்லலாம். ரைட் சார், ரியல் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 5500 நபர்களுக்குள்ள மட்டும்தான் காம்படிஷன் அப்படின்ட்டு. அதற்கு என்ன சார் வேலிடேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டா காம்படிஷன் லெஸ் சார். ஏன்னா சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2A மெயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கம்மியா தான் இருக்காங்க. சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்காங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, குரூப் 4 படித்திருக்கக்கூடிய மாணவர் குரூப் 4 தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். அவங்க பிரிலிம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மெயின்ஸ் கேண்டிடேட்டா மாறி இருப்பாங்க. அதோட போர்ஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதனால என்ன சார் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய காம்படிஷன் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது. ரைட், ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்களே என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா இந்த 2A மெயின்ஸுக்கு செலக்ட் ஆயிருப்பாங்க. என்ன சார் அதனால எப்படி காம்படிஷன் லெஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, சர்வீஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா லீவ் எடுத்தால் மட்டுமே தான் அவங்களால படிக்க முடியும். ஏன்னா அவங்க ஆபீஸ் போகணும், ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரியே நேர பற்றாக்குறை யாருக்கும் இருக்கும்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்க உங்க லெவலுக்கு சீரியஸா இருப்பாங்கன்னு கேட்டா சீரியஸா இருக்க மாட்டாங்க. அப்ப ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு என்ன கிடைக்கல அப்படின்னா லீவ் கிடைக்கல. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நாட்கள் தான் என்னது அவங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம் தான் அதுலயும் இருக்கு. அதனால ஆல்ரெடி 2A மெயின்ஸுக்கு எழுதி இருக்கிறவங்க, ஆல்ரெடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. காம்படிஷன் ஈக்குவலா இருக்கு. சீரியஸான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்காங்க. அதனால காம்படிஷனும் என்ன ஆயிருக்கு, கம்மியா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா மாஸ்டர் த ஆல். உங்களுக்கே சில மாணவர்களை பத்தி தெரிஞ்சிருக்கும், உங்க கூட படிக்கக்கூடிய நண்பர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு சப்ஜெக்டை முடிக்காம அடுத்த சப்ஜெக்டுக்கு போக மாட்டாங்க. அப்படி மாஸ்டர் ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த 2A மெயின்ஸ் உங்களுக்கானது இல்ல. பர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சப்ஜெக்ட்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்னது, ஜிகே இருக்கு, நமக்கு மேக்ஸ் இருக்கு, அது இல்லாம கிராமர் இருக்கு, அது இல்லாம நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? நமக்கு என்ன சார் ப்ரியாரிட்டியா இருக்கணும், எதுல இருந்து அதிக கேள்விகள் வருதோ அதை நம்ம சரியாக பண்ணணும். ஜிகே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தான் வரும்? 100 கேள்விகள் தான் வரும். ஆனா மேக்ஸ் அண்ட் கிராமர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிதாக வரக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க? 100 கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப எதுக்கு சார் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸ் அண்ட் கிராமரா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்க 5500 நபர்கள்ல ஒரு நபரா மாறிட்டீங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து ஜிஎஸ்ல எல்லாருமே வீக்கா தான் சார் இருப்பாங்க. அப்ப எந்த டாபிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஜிகேல மொத்தம் 5 யூனிட் இருக்கு. இப்ப டக்குன்னு சொல்லுங்க எந்த 2 யூனிட்டுக்கு மார்க் அதிகம் அப்படின்ட்டு. ரைட், நான் இப்ப மார்க்க கூட சொல்லிடுறேன். 30 கேள்விகள் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து வருது, இன்னொரு சப்ஜெக்ட்ல 20 கேள்விகள் வருது அப்படின்னா இந்த 30 கேள்விகள் வரக்கூடிய சப்ஜெக்ட் யூனிட் 2 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஜிஎஸ்ல வீக்கா இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க.
ரைட், 20 கேள்விகள் வரக்கூடிய சப்ஜெக்ட் 2 இருக்கு சார். அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டா யூனிட் 1 அண்ட் யூனிட் 4 அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அந்த 5500 நபர்கள்ல நீங்க ஒரு நபரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சப்ஜெக்டை முடிச்சாதான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க போவேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு 2A மெயின்ஸ் வந்து மிகப்பெரிய சேலஞ்சஸா இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம மார்க் எடுக்கக்கூடிய பகுதிகள் எங்க இருக்கு, எந்த டாபிக் படிச்சா எனக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து அந்த கேள்விகள் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஸ்டடி பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். ரைட், அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டியில 40 மார்க் எடுக்கணும். அப்ப நீங்க தமிழ் எழுத்து தேர்வுல புலமை பெற்று இருக்கணுமா? தேவை கிடையாது. மொத்தம் எத்தனை கேள்விகள் சார் கேட்க போறாங்க? 11 கேள்விகள் கேட்க போறாங்க. அந்த 11 கேள்விகளை நீங்க அட்டன் பண்ணாலே என்ன நடக்கும் அப்படின்னா 40 மார்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டியில தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். ஈஸியாக இருக்கக்கூடிய டாபிக்கை அட்டன் பண்ணாவே நீங்க எதுவுமே படிக்காம தேர்வுக்கு நுழைந்தால் கூட உங்களால 40 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்டடி பிளான். அப்ப 40 மார்க் எடுக்கக்கூடிய 4 டாபிக் என்ன சார் இருக்கு அப்படிங்கறத உங்கள்கிட்ட கேள்வியா கேட்கிறேன். அந்த 4 டாபிக்கு என்ன பதில்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அப்ப ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் இந்த ஸ்டடி பிளான் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப 22,000 மாணவர்களும் உங்களுடைய காம்படிஷன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மிக மிக தவறு. ரைட் சார், அடுத்து என்னது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டான ப்ரிப்பரேஷன் மெத்தட், அதை நம்ம சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு வரக்கூடிய மாணவர்கள் 2A மெயின்ஸ்ல குறிப்பிட்டு சொல்றேன். இந்த 2A மெயின்ஸ்ல வரக்கூடிய மாணவர்கள் எப்படி சார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க வெறும் லாங்குவேஜ்ல மட்டுமே ஸ்ட்ரென்தண்டா இருந்திருப்பாங்க. ஜிகே நாலேஜ் எப்படி இருந்திருக்கும்? கம்மியாக இருந்திருக்கும். மார்க்ஸ்ல நமக்கு எத்தனை மதிப்பெண்களுக்கு கேள்வி வரப்போகுது? 40 மதிப்பெண்களுக்கு கேள்வி வரப்போகுது, இல்ல 40 கேள்விகள் நமக்கு வரப்போகுது. அப்ப இந்த 40 கேள்விகளுமே என்னது? புதிது. அப்ப ஜிகேவை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க நியூவா படிச்சாகணும். அடுத்தது ரீசனிங்கை எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்குமே உங்களுக்கு புதிது. அப்படிங்கும் போது ஜிகேல 100 கேள்வி, ரீசனிங்ல 40 கேள்வி. எதை சார் நீங்க முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க? ரைட்டா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்? ரீசனிங்கை நீங்க முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னா ஜிகேவை யார் சார் படிக்கிறது? ஒரு டாபிக்கு ஒரு நாள்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 நாட்கள் தேவைப்படும். என்ன சார் நாட்களை துல்லியமாக நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுதான் சார் சயின்டிபிக் மெத்தட். அப்ப சயின்டிபிக் மெத்தட்னா என்ன இருக்கணும்? எந்த பாடத்தை நீங்க படிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். எந்த பாடத்தை எந்த நாட்கள்ல நீங்க படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாடத்துல இந்த பகுதியை நான் படிச்சா எனக்கு கேள்விகள் வருமானு தெரிஞ்சிருக்கணும். அப்ப சயின்டிபிக் மெத்தடா படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சார் செய்வாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை படிப்பாங்க சார். எப்படி அந்த தலைப்பை பிரிச்சுப்பாங்க? மேக்ஸுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க, ஜிகேக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருவாங்க, கிராமருக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருவாங்க. அந்த 3 தலைப்பையுமே ஈக்குவலா படிச்சு முடிச்சுட்டு வரும்போது சிலபஸ் கவரேஜும் நடந்துடும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன தலைப்புல இருந்து கேள்விக்கு கேட்க போறாங்களோ அந்த கேள்விக்கு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. டெக்ஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த டெக்ஸ்ட் பிராக்டிஸை யார் சார் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சயின்டிபிக் மெத்தட்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ரைட், அப்ப சயின்டிபிக் மெத்தட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ரைட் சார், இப்ப காம்படிஷன் லெஸ் அப்படிங்கிற உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மாஸ்டர் ஆஃப் ஆல் அதை பண்ணிட்டு தான் நான் அடுத்த சப்ஜெக்டை கையில எடுப்பேன்னு தெரிஞ்சா நீங்க தேர்வுல பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிறதையும் விளக்கிட்டேன். ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல ப்ரியாரிட்டி இருக்கணும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ரியல் ஸ்ட்ரென்த் 5500 மாணவர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கும்? இந்த 2Aல இருக்கக்கூடிய எக்ஸாம் வரம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க 5500 நபர்கள்ல ஒரு மாலா மாறுறதுக்கு என்னென்ன தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கணுமோ அனைத்து தகவலுமே உங்களுடைய காதுகளுக்கு செலுத்தியாச்சு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.